அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச விரதம் இருப்பவர்களும் எந்தெந்த மந்திரங்களை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகனுக்கு எல்லா மந்திரமே உகந்த மந்திரம் தான், எல்லா நாட்களுமே சொல்லக்கூடிய மந்திரம் தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, வேல்மாறல் நம்ம பாராயணம் செய்யலாம், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், திருப்புகழ் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், குமரஸ்தவம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குமரஸ்தவம் படிக்க நம்ம அர்ச்சனை பண்ண நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்வில் இருக்கும். நிறைய இருக்கின்றது முருகனுடைய மந்திரங்கள். காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், 108 போற்றிகள், இதெல்லாம் நிறைய இருக்கின்றது. இதை விட இன்னமும் நிறைய இருக்கின்றது. இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள், மந்திரங்களாக சொல்லுங்கள், பாடல்களாக பாடுங்க. இப்போ நிறைய பேருக்கு கந்த சஷ்டி கவசம் தான் நிறைய ஃபேவரெட். அது நிறைய பேர்த்துக்கு கந்த சஷ்டி கவசம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருகனுடைய பாடல்களையும் எது பிடிக்குமோ அந்த மந்திரத்தையும் எது உங்களுக்கு ஒரு வைப் கொடுக்குதோ அதை நீங்கள் பாடலாக பாடுங்க. இப்போ கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுன்னா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி 48 நாள் விரதமோ 21 நாள் விரதமோ அல்லது தைப்பூச விரதமோ நீங்கள் இருந்து வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு வேல்மாறல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வேல்மாறல் படிங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை படித்து முருகனை போற்றி வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு என்ன பாடல்கள் பிடிக்குதோ அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம பாடுகிற பாடலாக இருந்தாலும் சரி, சொல்கின்ற மந்திரம் இருந்தாலும் சரி, அது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பிடித்தது பண்ணுங்க. எல்லாமே முருகனுக்கு உகந்தது தான். இந்த மந்திரம் தான் சொல்லணுமா இந்த நாள் என்று, அந்த நாள் என்று இந்த மந்திரம் தான் சொல்லணுமான்னா கிடையவே கிடையாது. எல்லா நாளுமே எல்லா மந்திரத்தையும் சொல்லலாம். அதே போல் 48 நாள் விரதம் இருப்பவர்கள் ஒரே மந்திரத்தையே நம்ம 48 நாள் சொல்லணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக ஒரே மந்திரத்தை நம்ம 48 நாள் சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கின்றது அப்படின்னா, இப்போ 108 போற்றி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க, இல்லை 108 போற்றிகள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டைம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், குமரஸ்தவம் படிக்கலாம், அல்லது கந்தர் அனுபூதியில் இந்த கடைசி பாடல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஒரு 6 முறை 9 முறை 11 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று சேர்த்து கொண்டு படிக்கலாம். அதே போல் தினமும் பார்த்தீங்கன்னா, இப்போ கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க அப்படின்னா 48 நாள் அதே படிக்கும்போது இன்னமும் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் கந்த சஷ்டி கவசம், ஒரு நாள் வேல்மாறல், இந்த மாதிரி படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பானதான். இப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசம் 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா கந்த சஷ்டி கவசம் மட்டும் நீங்கள் 48 நாள் படிக்கணும். அதே போல் வேல்மாறல் பூஜை 48 நாள் பண்ண போகிறேன், தினமும் வேல்மாறல் படித்து அப்படின்னா அந்த வேல்மாறல் மட்டும் நீங்கள் 48 நாள் தொடர்ந்து படிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிறது தைப்பூசம் பூஜை 48 நாள். அதனால் நீங்கள் தினமும் ஒவ்வொன்றும் நீங்கள் சுவாமிக்கு பாடலாக பாடி 108 போற்றிகள் தினமும் சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 48 நாள் விரதமோ அல்லது 21 நாள் விரதமோ அல்லது 11 நாள் விரதமோ அது உங்களுடைய விருப்பம் தான். அதற்கான நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அதற்கேற்ற போல் நீங்கள் விரதம் இருந்தோ அல்லது பூஜைகள் மட்டும் செய்து வழிபாடு செய்யலாம். இப்போ விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட பூஜை மட்டும் செய்தால் போதுங்க, கோடி பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பூஜைக்கும் நல்ல பலன் இருக்கின்றது. விரதம் இருக்க முடியாதவர்கள்லாம் 11 நாட்கள் பூஜை மட்டும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. தினமும் மாலை 6 மணிக்கு முருகனுக்கு ஒரு 6 தீபத்தையோ அல்லது ஒரு தீபத்தையோ ஏற்றி வைத்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். சூப்பரான பலன் முருகர் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தினமும் எழுதுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரணபவாய நமக்கு அப்படிங்கிறத தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 108 முறை எழுதலாம், அப்படி இல்லைன்னா 6 முறை எழுதலாம். பேப்பரில் எழுதலாம் அல்லது அதற்குன்னு ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதி பூஜையில் அந்த நோட்டை வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நோட்டு ரொம்ப பழசான பிறகு நீங்கள் ஓடும் தண்ணீரில் போட்டுடலாம். அதுவரை உங்கள் பூஜையில் அப்படியே இருக்கட்டும். ஸ்ரீராம ஜெயம் எப்படி நம்ம 108 முறை எழுதுவோமோ அதே போல் சரவணபவாய நமக்கு 108 முறை எழுதுவது ரொம்ப நல்லது. ஓம் சரவணபவாய நமக்கு அதை நம்ம எழுத நமக்கு நல்ல பலன் முருகர் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா மூல மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்வது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை நமக்கு முருகர் கொடுப்பார். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. கந்த சஷ்டி படித்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் மற்றும் பார்த்தேன் திருமணம் கைகூடும். அப்புறம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, செய்வன பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். அதே போல் வேல்மாறல் படித்தோம் அப்படின்னா நமக்கு முருகனை உணரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நமக்கு பாதுகாப்பாகவும் முருகர் நமக்கு துணையாக
துணையாக இருப்பார். அதே போல் வந்து பிரச்சனைகள் தீரும். நம்மக்கிட்ட எந்த எதிரியும் வந்து நம்மக்கிட்ட அண்ட மாட்டாங்க. அதற்காக வேல்மாறல் படிக்கலாம். திருப்புகழ் வந்து முருகனை உணரக்கூடியது. முருகனை நம்ம பார்க்கணும், கனவில் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா திருப்புகழில் பாடல்களை பாடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்தை வந்து உடனே நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இருப்பவர்கள்லாம் கந்தர் அனுபூதியில் கடைசி பாடல் நம்ம படிக்கணும். அதாவது உருவாய் வருவாய்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாடலை நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பலன் நமக்கு கொடுக்கும். மூல மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். 108 போற்றிகள் சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் எந்த பாடல்கள் வேண்டுமானாலும் தைப்பூசத்திற்காக நீங்கள் பாடலாம், பாராயணம் பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லலாம். எல்லா மந்திரமே சிறப்பான மந்திரங்கள் தான். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.